காலையிலேயே பார்த்தீங்கன்னா, வினோதுக்கும், திவாகருக்கும் சண்டை. ஸோ சண்டை வந்து ரொம்ப நேரமா நடக்குது. ஆனா, அந்த சண்டை வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். நீங்க அந்த வார்த்தைய மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த வார்த்தைய மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நீங்க சொல்றீங்க. நானும் ஒரு லைவ் பார்த்து எடிட் பண்ணி போடுறேன். ஒரு சில வார்த்தைகள் மிஸ் ஆகும். எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சு சொல்லவும் முடியாது. ஒரு சில பேர் உங்க சேனல் மட்டும் தான் பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அப்டேட் கிடைக்கணுமேன்னு தான் போடுறேன். இல்லைனா நான் மொத்தமா சண்டை வீடியோஸை ஸ்கிப் பண்ணுறதுக்கு நான் ரெடி தான். ஸோ ஃபஸ்ட்டு அதை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ என்னென்னா, வினோத் அண்ணா வந்துட்டு திவாகரை பார்த்துட்டு, நீங்கள் வந்து உனக்கு எல்லாம் இங்கே திருப்பி வரதுக்கு தகுதியே இல்லை, உன்னெல்லாம் யார் 2வது கூப்பிட்டா, நீ கரடி அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதுக்கு இவர் வந்து நீ பண்ணி மூஞ்சி வாயேன்னு சொல்லிட்டு திவாகர் வந்துட்டு வினோத் அண்ணாவை பார்த்துட்டு திருப்பி திருப்பி சொல்கிறாரு. அப்போது வினோத் கேட்குறாரு, என்ன பண்ணி மூஞ்சி வாயை நீ எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு நீ என்னெல்லாம் சொல்கிற, நீ சொல்லும்போது எனக்கும் இப்படி தானே ஹர்ட் ஆகும், எவ்வளோ மோசமாக என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு சண்டை நடந்துட்டுருக்கு. காலையிலே இந்த சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அப்போ உள்ளே இருந்துட்டு அரோராவும் விக்ரமும் 2 பேரும் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா சொல்கிறாங்க, யார் தான் அந்த கானா வினோத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, இஷ்டத்துக்கு என்ன வேணால் பேசலாம்னு சொல்லி பேசுகிறதா, எப்படி இவரோட மிஸ்டேக்ஸ் மட்டும் கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்லேருந்தே ஸ்கிப் ஆகிட்டு வருது, இவர் பண்ணுற தப்பு மட்டும் எப்படி ஈஸியாக எல்லோரும் இக்னோர் பண்ணிட்டு வராங்க, அது எப்படி இவர் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு விக்ரம் சொல்கிறாங்க, ஆமாம், நான் என்ன இந்த விஷயத்துல இழுக்காதீங்க, நான் அந்த சண்டைக்குள்ளே வரதுக்கே நான் விரும்பலை அரோரா, என்னை இதில் இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அப்போ அரோரா சொல்கிறாங்க, சரி அப்போ யார் தான் கானா வினோத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி இவரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கு வந்துட்டு அவர் சொல்கிறாரு, விக்ரம் சொல்கிறாரு, நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அவர் ஒரு அடல்ட், அவருக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும், ஒரு அடல்ட் கண்ட்ரோல் பண்ணணும்னு நீ எதுக்கு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து அரோராவை பார்த்து கேட்குறாங்க. உடனே அரோரா அதை அப்படியே விட்டுடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாருமே மாறி மாறி சண்டை போட்டுக்குவோம். திவ்யா போயிட்டு ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் கிட்டே சொல்கிறாங்க, இருக்கிறது 10 நாள், நீங்கள் விட்டுருங்க, தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க, நீங்கள் அவர்கிட்ட சொல்லிவிடுங்க, நம்ம 2 பேரும் நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக சொன்னாங்க, நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டு கானா வினோத் அண்ணாட்ட போயிட்டு சொல்கிறாங்க, திருப்பியும் சொல்கிறாங்க, நீங்கள் இருக்க போகிறது வெறும் 10 days தான், தயவு செஞ்சு 2 பேருமே சண்டை போடாதீங்க, பேச்சு அதிகமாக வச்சுக்காதீங்க, என்னன்னு கேட்டுட்டு அப்படி ஹாய் பாய் ரிலேஷன் மாதிரி அப்படி சிம்பிளாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் 2 பேத்துக்குமே சண்டை வராது. இல்லைனா நீங்களும் வார்த்தையை விட்டு அவரும் வார்த்தையை விட்டு தேவையில்லாமல் இது பெரிய பிரச்சனையில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கிட்டே சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.